மறைக்கப்பட்ட இந்திய இஸ்லாமிய வரலாறுகள். இன்னுயிர் கொடுத்து இந்திய தேசத்தை காப்பாற்றிய இஸ்லாமியர்களின் வரலாற்றுச் சுவடுகளை ஏடுகளில் கூட இரட்டிப்பு செய்து மறைக்கப்பட்டு மறுக்கப்படும் அவல நிலையை வெளி உலகுக்கு உணர்த்தும் உண்மை தொகுப்பு. இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் தனது சதவிகிதத்தில் இந்திய விடுதலைக்கு இஸ்லாமியர்கள் செய்த தியாகம் அதிகம் என்றால் அது மிகையாகாது. அதில் இஸ்லாமிய ஆண்களுக்கு நிகராக பெண்களின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்குரியது. கண்ணியமிக்க இஸ்லாமிய தாய்மார்களின் வீரத்தையும் தியாகத்தையும் இனிவரும் தொடர்களில் காணலாம். கண்ணனூர் ராணி பீவி அம்மையார். இந்தியாவின் முதல் விடுதலை போர் 1857 ஆண்டு என்பதே வரலாற்று பிழை எனலாம். முதல் பொய் முற்றிலும் பொய்யா. அதைவிட 100 வருடங்களுக்கு முன் 1757 ஆண்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட வங்கத்து சிங்கம் மாவீரன் சிராஜ் உத் தௌலா என்பதே சரி. அதே காலகட்டத்தில் கேரளத்தின் கண்ணூரை சார்ந்த அன்னை ராணி பீவி அவர்கள்தான் முதல் பெண் போராளி. தனது எல்லையை ஆங்கில படைகள் கடந்து செல்ல தடை விதித்து எதிர்த்து போரிட்டவர். மைசூர் திப்பு சுல்தானின் ஆதரவாளரான அன்னை ராணி பீவி கேரளத்து தாய்மண்ணை பெரிதும் நேசித்தவர். ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட அன்னையை 1790 ஆண்டு ஆங்கில படைகள் கைது செய்து மறைத்து வைத்தனர். வர முடியாத சூழ்நிலையில் மறைந்தார் அன்னை ராணி பீவி அவர்கள். ஹசன் மஹபர் பேகம். 1857 ஆண்டு நடந்த விடுதலை போரின் அயோத்தியின் அடையாளமாய் மாறிப்போன ஹஜ்ரத் மஹாலின் வாரிசுகளின் வரலாறு இந்தியா விடுதலை அடையும் வரை தொடர்கிறது. பேகம் ஹஜ்ரத் மஹாலின் சமகாலத்தில் வாழ்ந்த ஜான்சி ராணி அவர்கள் பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்து போரிட்ட போது பிரிட்டிஷ் படையர்களுக்கு எதிராக வாளேந்தி ஒரு படைப்பிரிவை தலைமை தாங்கியவர் அன்னை ஹசன் மஹபர் பேகம் அவர்கள். 1858 ஆண்டு ஜூன் 18 நாள் நடைபெற்ற குவாலியர் யுத்தத்தில் ஜான்சி ராணியுடன் அன்னை ஹசன் மஹபர் பேகம் அவர்கள் வீரமரணம் அடைந்தார்கள். அன்னை பேகம் சாஹிபா. திண்டுக்கல் மாவட்டத்தில் பேகம்பூருக்கு ஒரு வரலாறு உண்டு. அந்த வரலாறு அன்னை பேகம் சாஹிபா அவர்களால் தான் என்பது வரலாற்று உண்மை. நிறைமாத கர்ப்பிணியாக ஆங்கிலேயனை எதிர்த்து போரிட்ட ஹைதர் அலியின் தங்கை அன்னை பேகம் சாஹிபா வாழ்ந்த மண். பேகம் சாஹிபா என்ற ஊர் பேகம் சாஹிபா நகராக மாறி இன்று பேகம்பூர் என்றும் அருவி பெருமை சேர்க்கிறது அன்னைக்கு. கிபி 1772 ஆண்டு குழந்தை பிறந்து 7ஆம் நாள் காலமானார் பேகம் சாஹிபா அவர்கள். தனது கணவர் மீரா ரசுலிகான் சாஹிபு போராளியான தன் மனைவியின் அடக்க செய்த இடத்தில் பள்ளிவாசலை கட்டி நினைவு சின்னத்தையும் எழுப்பி காசிநாயி தோப்பு, பேகம்பூர், பனங்குளம், சின்ன பள்ளப்பட்டி ஆகிய ஊர்களில் நஞ்சை புஞ்சை நிலங்களை 9 குடும்பத்தார்களிடம் கொடுத்து பள்ளிவாசல் நிர்வாகத்தையும் ஏழை எளியோர்களுக்கான அன்னை உமர் பீபி. 1919 ஆண்டு ஏப்ரல் மாதம் 13 அன்று பஞ்சாபில் ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் நடந்த கூட்டத்தில் கொடூரன் ஜெனரல் டயர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் வீரமரணம் அடைந்தவர் அன்னை உமர் பீபி அவர்கள். 1864 ஆண்டு பஞ்சாபில் அமிர்தராஸில் பிறந்த அன்னை உமர் பீவி அவர்கள் தொடர்ந்து பல்வேறு விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டவர். இவரது கணவர் இமாமுதீன் அன்னை அவர்களுக்கு உறுதுணையாகவும் இருந்தார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் கொலை செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கானவர்களில் முக்கியமானவர் அன்னை உமர் பீவி அவர்கள். தாயார் பீபி அம்மாள். என் பிள்ளைகள் சிறையில் இருக்கும்போது ஒருவேளை ஆங்கிலேயர்களிடம் மன்னிப்பு கேட்டு விடுதலையானால் அவர்களின் குரல் வலையை நெரித்துக் கொள்வேன் என்று வீரமுழக்கமிட்டவர் தாயார் பீபி அம்மாள். 1922 ஆண்டு சுதந்திர போராட்டத்தை பற்றியும் கதர் ஆடையை பற்றியும் மக்களுக்கு தம் சிம்மக்குரலில் சுதந்திர வேட்கையை ஏற்படுத்தியவர். போராட்டத்திற்கான நிதியை திரட்டியவர். இளையான்குடியில் இப்ராஹிம் ஷாவுடன் பங்களாவில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மீன் பஜார் முதல் காதர் பிச்சை தெரு வரை மக்கள் வெள்ளத்தில் விதைந்து வந்தவர். அதே வேளையில் தென்காசியில் சையது குருக்கள் பள்ளிவாசல் மைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆக்ரோஷமாக உறுதிமொழியில் பேசி நிதி திரட்டியவர். தினமும் பயணங்கள் பல, கூட்டங்கள், போராட்டங்கள் என இந்தியா முழுவதும் சுற்றி வந்தவர். 1924 ஆண்டு 72வது வயதில் காலமானார். தாயாரின் விருப்பப்படி அவரது உடல் கதத்துணியால் சுற்றப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. மரியம் பீவி. திருச்சி பீமநகர் வயன்வித்தார் தெருவில் வசித்த அன்னை மரியம் பீவி நாகபூரியில் நடந்த கொடி போராட்டத்தில் கலந்து கொண்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டு துன்பப்பட்டவர்.
நாட்டின் விடுதலைக்காக தன் தியாகத்தை முற்றிலும் வெளிப்படுத்தியவர். அன்னை பேகம் ஆயிஷா ரசூல் 1937 உத்தரப்பிரதேசத்தின் சட்ட மேலவை உறுப்பினராகவும் 1969 முதல் 1971 வரை அமைச்சராகவும் இருந்த அன்னை பேகம் ஆயிஷா ரசூல் ஒரு மகத்தான வீரமிக்க விடுதலை போராட்ட வீராங்கனையாக போற்றுதலுக்குரியவர். தியாகத்தின் வெளிப்பாடாய் வாழ்ந்தவர். கரூர் அன்னை பியாரி பீவி. கரூர் நன்னா சாஹிப் அவர்களின் மனைவிதான் அன்னை பியாரி பீவி. தன் கணவருடன் 1920 முதல் 1943 வரை போராட்டங்களில் கலந்து கொண்டு இன்னுயிரை தியாகம் செய்தவர்கள். ஒத்துழையாமை இயக்கத்திலும் தனிநபர் சத்தியாகிரகத்திலும் பங்கேற்று திருச்சி அலிபுரம் சிறையில் தனது கணவரை சிறையில் அடைத்த போதும் தனிநபர் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு நிறைமாத கர்ப்பிணியாக சிறை சென்றவர் அன்னை கரூர் பியாரி பீவி அவர்கள். அன்னையின் தியாகம் பெரிதும் பேசப்பட வேண்டிய வரலாறு, போற்றப்பட வேண்டிய வீரமங்கை அவர்கள். அன்னை சுரையா தியாப்ஜி. ராஜ்யத்தின் இறுதி நாட்கள் என்ற பெயரில் ராவர் ராயல் என்ற ஆங்கில வரலாற்று ஆசிரியர் நம் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பற்றி குறிப்பிடுகிறார். இந்தியாவின் சுதந்திரம் உறுதியான சமயம் சுதந்திர இந்தியாவின் கொடியை அறிமுகப்படுத்த காங்கிரஸ் தலைவர்கள் திட்டமிட்டனர். அந்த சமயம் கொடியில் காந்தியின் ராட்டையே இருந்தது. அப்பொழுது பிரதமரின் அலுவலகத்தில் பணிபுரிந்த ICS அதிகாரி பத்ருதீன் தியாப்ஜி ஒரு கட்சியின் கொடி தேசிய கொடியாக வேண்டாம் என்று ஆலோசனை கூற பிரதமர் நேருவும் ஏற்றுக்கொண்டார். அதன்பின் அசோக சக்கரத்தை வைத்து கொடியை வடிவமைத்தார் பத்ருதீன் தியாப்ஜியின் மனைவி அன்னை சுரையா தியாப்ஜி அவர்கள். சுதந்திர தினத்தன்று நேருவின் காரில் பறந்த தேசிய கொடியை வடிவமைத்தது சுரையா தியாப்ஜி என்ற இஸ்லாமிய பெண் என்ற ராஜ்யத்தின் இறுதி என்ற வரலாற்று பதிவேடு சொல்கிறது. அன்னை குமாரி அமுதுல் சலாம். இந்து இஸ்லாமிய ஒற்றுமைக்கு தன் இன்னுயிரை கொடுக்க தயாராக இருந்தவர். இந்து இஸ்லாமிய ஒற்றுமைக்கு 1938 காந்திஜியும் ஜின்னாவும் பம்பாயில் சந்தித்த போது அங்கு ஒரு பெண் வந்திருந்தார். 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்த பின் பத்திரிகையாளர் சந்திப்பில் காந்திஜி, என்னிடம் உண்மை நிறைந்த பெண் ஒருவர் இருக்கிறார். அவர் இந்து இஸ்லாமிய ஒற்றுமைக்காக தன் உயிரையும் சந்தோஷமாக தியாகம் செய்பவர் என்றார். அவர்தான் குமாரி அமுதுல் சலாம். விடுதலைக்காக மட்டுமல்ல, மக்களின் ஒற்றுமைக்காகவும் உழைத்தவர்கள் இஸ்லாமிய பெண்கள் என்பது குமாரி அமுதுல் சலாம் அவர்களின் வரலாற்றின் மூலம் அறியப்படுகிறது. என் தோள்களின் மீது 2 சிங்கங்கள் அமர்ந்திருக்கின்றன என காந்தியால் வர்ணிக்கப்பட்ட அலி சகோதரர்களின் தாயாரான ஹாஜியா ஆலாஜி பானு என்ற பீபி அம்மாள் தன் கையால் நெய்த துணியை காந்திஜிக்கு அன்பளித்து இதை கதராக, அதாவது கௌரவமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அன்றிலிருந்து அந்த ஆடைக்கு கதர் ஆடை என்று பெயர் வந்தது. இந்தியாவின் விடுதலை தியாகத்தாலும் வீரத்தாலும் பெறப்பட்டது என்பது வரலாறு. அந்த வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள நம் இஸ்லாமிய வீர தாய்மார்களின் வரலாற்று சுவடுகளை ஏடுகளில் மட்டுமின்றி உள்ளத்தால் பதிவு செய்யப்பட வேண்டும். இனி மறக்கப்படாத, மண்ணில் மறைக்கப்படாத வரலாறு தொடரும்.